ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டிலே எப்படி நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதை செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா நீங்கள் ஆப்ஷனல் தான், சேர்க்காம கூட செய்யலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு மைதா ஹெல்த்தி இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 1/2 hour ஆகுது ஊற விட்டுறணும். அப்போ தான் நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்கும். இது 1/2 hour ஊறட்டும். இப்போ மாவு இங்கே 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் மாற்றி நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பசைஞ்சாச்சு. இது 2ஆ பிரித்து எடுத்துக்கலாம். 2ஆ பிரிச்சுட்டு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டையை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். நமக்கு சப்பாத்தி கட்டையில் தேய்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக தேய்க்க முடியாது. சின்னதாக தேய்ச்சோன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம அதனால் நார்மல் ஒர்க்கிங் ஏரியாலேயே தேய்ச்சிக்கலாம். நான் இப்போ இதை கொஞ்சம் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு நார்மலாக மீதி ஒர்க்கிங் ஏரியாவில் பெருசாக நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நூடுல்ஸ் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மொத்தத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப மொத்தமாக வச்சிங்கன்னா வெந்து வரும்போது ரொம்ப மொத்தமாகிடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நல்லா மைதா மாவு அப்ளை பண்ணிடலாம். நமக்கு அப்போ தான் மடிக்கும் போது ஒட்டாமல் இருக்கும். நல்லா அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது எவ்வளோக்கு எவ்வளோ மாவு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஒட்டாத வரும். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலேயும் மைதா மாவு அப்ளை பண்ணிவிடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக மடித்து எடுத்துக்கலாம். நல்லா நீல வாக்கில். எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிற ஷேப்ஸ் நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். எல்லா பகுதியிலையும் மைதா மாவு அப்ளை பண்ணணுங்க கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது ஒட்டாத நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி மைதா மாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க தாராளமாக. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா மடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மெலிசாக நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப மொத்தமாகிடுச்சுன்னா வேகும்போது அது ரொம்ப மொத்தமாகி வந்துடும். அப்புறம் நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. கடையில் வாங்குற மாதிரி இருக்குன்னா நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. நான் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம மைதா மாவு நிறைய அப்ளை பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நல்லா ஒட்டாத நல்லா நீட்டாக வருது. இப்போ இதே போல் நம்ம மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மைதா மாவு தூவி விட்டுட்டு நல்லா ஒன்று சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்க்கும் போது நமக்கு நல்லா உதிரியாக வந்துடும். எல்லாம் நீட்டாக எடுத்துட்டு இதை நீங்கள் கையால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மைதா மாவு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டாத இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து நல்லா உதிரியாக மைதா மாவு அப்ளை பண்ணி நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம வேக போட்டுடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்ச மேகி இல்லைனா நூடுல்ஸ் எது வேணாலும் சொல்லாங்க, இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப வேகத்தில் ரொம்ப வெந்ததுன்னா நமக்கு குழப்பாகி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கரெக்டாக டைம் போதுங்க. அதுக்குள்ளே நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இப்போ எனக்கு கரெக்டாக 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் கையால் எடுத்து நல்லா பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். நல்லா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துடலாம்.
தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து ஓட்டையாக ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கிற ஓட்டை ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இருக்கிற மிச்ச தண்ணியும் நல்லா போகணும். தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப குழப்பாக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக குழப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மல் இந்த மாதிரி நீங்கள் வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே இதில் நார்மல் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு இன்னுமே உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி இல்லாத நான் வடித்து எடுத்துட்டேன். நான் பச்சை தண்ணியில் நான் நார்மலாக வாஷ் பண்ணலை. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் வதக்கிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இதோட உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்ல. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்க தேவையில்ல. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். 1 நிமிஷம் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. இதுக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால வெங்காயம் நிறைய நீளமாக இருக்கும்போது நமக்கு மேகியும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வதங்கினது நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொடமிளகாய், கேப்சிகம் அதையும் நல்லா பொடிசா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கேபேஜ், முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மேகி நூடுல்ஸ் எது செய்யும்போது காய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு நல்லா அதுவும் நீட்டாக இருக்கும். காய்கறி நீட்டாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிக்கலாங்க. காய் நம்ம மெலிசா கட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் நீல வாக்கில் இருக்கனால ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேக தேவையில்ல. 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இங்கே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு காய் ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கிரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காய் வதங்கிடுச்சு. நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க மேகி நூடுல்ஸ் சேர்த்துட்டு கூட சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை இப்பயே கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ காய் சாஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஃபோர்க் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, நமக்கு உடஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலாப்புல மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த உதிரியாக நல்லா நீட்டாகவே இருக்கும். ரொம்ப போட்டு நம்ம கிண்டிட்டோம்னா உடஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.